உங்களுக்கு வணக்கங்க. எங்கள் டும்மி வந்து 3 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னால் நல்லா ஜுரம் இருந்தது. அப்போ சாப்பிடவே இல்லை, அது விட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட ஒரு தெரிஞ்ச ஒரு ஆன்லைனில் பார்த்து ஒரு டாக்டரை வர சொன்னோம். வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப ஜுரம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு ஒருவேளை சப்போஸ் டிக் ஃபீவர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ப்ளட் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அவங்க ப்ளட் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்ததில் டிக் ஃபீவர் இல்லை, லிவரும் கிட்னியும் டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு எதாவது மருந்து இருக்கான்னு சொன்னதுக்கு அவங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுறணும்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் ஒரு டாக்டர் எப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் பழைய 2 நாய்களுக்கு நாங்கள் பார்த்த டாக்டரை வர சொன்னோம். அவர் வந்து நைட்டில் பார்த்துட்டு அவரும் அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு கிட்னி லிவர் ரொம்ப ஃபுல்லு போயிட்டு கிட்னி இப்போ தான் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னார். அது எவ்வளோ வயசு என்னன்னு கேட்டார். 13 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். அப்போ இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீ இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அன்றைக்கி நைட்லாம் நல்லா சாப்பிட்டுது. அது வாந்தி எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க நல்லது அப்படின்னு சொன்னார். அந்த நைட்டில் நல்லா சாப்பிட்டுது. அப்போ நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருந்தோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வேறு வழியில் நாய்களுக்கு சாப்பாடு போட போயிட்டு வந்து பார்க்கும்போது அவ்வளோ வாந்தி எடுத்து வச்சுருந்தது. எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு அப்போவே. அதுக்கப்புறம் திரும்ப நைட்டில் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துருச்சு. 3 நாள் ஆச்சு இன்னையோட வெறும் தண்ணியிலேயே கிடக்கு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து நீங்கள் வந்து இந்த குளுக்கோஸ் பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அதான் குடிக்கணும். ஆனால் எவ்வளோ வச்சாலும் வீட்டில் கொஞ்சம் கூட தண்ணியே குடிக்க மாட்டாங்க. கீழே தான் போய் நான் கீழே வெறும் தொட்டி, மண் தொட்டி, இது சிமெண்ட் தொட்டி மாதிரி வச்சுருக்கோம், அதில் தான் போய் தண்ணி குடிக்கும். தண்ணி குடிச்சிட்டு இன்ஜெக்ஷன் போட்டது கை பிடிக்க முடியல, அது வலி அங்கங்கே அப்படி இப்படியே படுத்துக்கிறோம். திரும்ப மேலே தூக்கி கொண்டு வந்து விட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இப்போ நான் கொஞ்சம் போல் குளுக்கோஸ் தண்ணி தான் நான் கொடுத்தேன். அப்படியே கிடக்கு 3 நாளாக. ஆனாலும் வீட்டில் கொஞ்சம் கூட கலீஜ் பண்ணலை. 4-5 இடம் வாமிட் மட்டும் பண்ணிச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு இந்த டேப்லெட்டை கொடுத்தாருங்க.